Hello மக்களே, வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் GTA San Andreas. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 to 8 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 9ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம ஆஃபீஸை டென்ட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு நம்ம ஒரு ஏஞ்சல் பைன் அதான் கண்ட்ரி சைடில் நம்மளை போய் விட்டுருவாரு. ஸோ அங்கேருந்து நம்ம சீசார் கால் பண்ணி நம்ம கிட்ட என் கசினை போய் மீட் பண்ண, அவன் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி நம்மள இங்க அனுப்பிச்சு விடுவான். ஸோ அந்த கசின் யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு ரூத்லெஸ் கேரக்டர். ஸோ அவங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன். அது கேட்டலினா தான். ஸோ GTA 3ல ஃபர்ஸ்டே பிட்ரேல் பண்ற மாதிரி இல்ல நம்மள பிட்ரேல் பண்ற மாதிரி தான் நடந்துப்பா. என்னடா இது ஆளே பார்க்க பல்கா இருந்தா என்னது ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்குன்னா, மக்களே ஒரு சேட் நியூஸ் மக்களே. என்னாச்சுன்னா நான் வீடியோ மேக் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். பார்ட் 8 முடிச்சுட்டு என்ன பண்ணேன், வெளியில வந்தோடனே இன்சர்ட் டிவைஸ் அகைன் கேட்டுச்சு. என்னோட SD கார்டு நான் திருப்பியும் கொடுக்கும் போது ஃபர்கெட் எவ்ரிதிங் அப்படின்னு கேட்டுச்சு. நானும் கொடுத்த போது இந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆன எல்லாமே போயிடுச்சு மக்களே. ஸோ அதனால நான் திருப்பியும் GTA San Andreas ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் வீடியோ கொஞ்சம் தள்ளி தள்ளி போட வேண்டியதா ஆயிடுச்சு மக்களே. ஸோ மன்னிச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட். ஸோ நம்ம கேட்லினா இங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருப்பா. கேப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நீ யார் அப்படின்னா இவன் சொல்லுவான், உன்னோட கசின் தான் அனுப்பிச்சு விட்டான், நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி பண்ணுவான். ஆனா இவளை அடக்கவே முடியாது. ஸோ நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம் இந்த கட்சினை நம்ம. ஸோ முதல்ல நம்ம இந்த பைக் எடுத்துருவோம். ஏறி ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த கான்வர்சேஷன் தான் முடிட்டோம். அப்புறமேட்டு நம்மளுக்கு ரேடார்ல அன்லாக் ஆகும். இதுல மொத்தமா 4 ஸ்டேஜோ 5 ஸ்டேஜோ இருக்கு. அது என்னன்னா ஒவ்வொன்றையும் நம்ம போய் திருடணும். எப்படா அன்லாக் ஆகும்? ஓகே அன்லாக் ஆயிடுச்சு. இங்கே தான் இருக்கு. ஸோ மொத்தமா 3 அப்புறமேட்டு 3 தான் போட்டிருக்கு. 3 தான் போட்டிருக்கு. ஸோ இங்க போயிடலாம். டேங்கர் கமாண்டர்னு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேக்ஸ் பெயின்னா இந்த கண்ணாடி கிட்ட ஒட்டி இருக்கு. இது ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதாவது நம்ம ராக் ஸ்டாரோட மேக்ஸ் பெயின்னு ஒரு கேம் இருந்தது. ஸோ அதோட ரெஃபரன்ஸா இங்க வச்சிருக்காங்க. இவன் சொல்றான் இது புல்லட் ப்ரூஃபா, அதனால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஸோ இந்த ட்ரக் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வெயிட் பண்ணுங்க, என்கிட்ட இதுல எனக்கு ஒரு வழி தெரியும். இது ஆக்சுவலா புல்லட் ப்ரூஃப்னு நினைக்கிறேன் மக்களே. ஆக்சுவலா புல்லட் ப்ரூஃப் ட்ரக். வெயிட், லுக் பிஹைண்ட் த ஓகே. இப்போ அவனுங்க வருவானுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா வண்டி எடுத்துட்டு போகாதீங்க மக்களே. ஏன்டா வண்டி எடுத்துட்டு போக கூடாதுன்னா, நீங்க வண்டி எடுத்துட்டு போகும்போது நம்மள முட்டி முட்டி நம்மள முடிச்சிருவானுங்க. அதனாலதான் தான் பாருங்க, இப்ப கூட முட்டி முட்டியே முடிப்பானுங்க பாருங்க. சரிங்க. ஏய் ஏய் ஐயோ. ஓகேவா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ வண்டியில ஏறிங்க. வண்டியில ஏறிட்டு நீங்க பாட்டுக்கு அழுத்துங்க. இப்ப வேற போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. ஓகே பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ரொம்ப பொறுமையா ஓட்டணும் மக்களே. ஏன்னா நீங்க இது பாம்பு மாதிரிலாம் போகும் இந்த வண்டி. ஆனா நீங்க பார்த்து பொறுமையா நீங்க ஓட்டிட்டு போகணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும், அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுனாலும் அவ மிஷன் ஃபெயில்ட் ஆயிரும். பாருங்க இந்த மாதிரி எங்கேயே முட்டிக்கும். அதனால நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியறது ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் இதுதான். உங்களால இந்த டேங்கரை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால முடிஞ்ச அளவு பாருங்க. ரிவர்ஸ் கியர் கொடுத்து இப்படி பண்ணனா பாம்பு மாதிரி நெளிஞ்சு போகும் மக்களே. இது கொஞ்சம் வெறுப்பேத்துற மிஷின் தான். ஆனா நீங்க இதை சைட் மிஷினாவும் வச்சுக்கலாம். இந்த மிஷின் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா கேட்லினாக்கு கொடுக்கறது, இது உங்களுக்கு ஒரு சைட் மிஷினா மாறிடும். நீங்க இப்படி போய் டேங்கர் போய் நீங்க பண்ணி இப்படி காசு எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இப்ப மேலதானே போனோம். எங்கடா இருக்கு? ஓ ஷோ அம்மா, எங்க வரைக்கும் இருக்குது. ஓகே நம்ம ஸ்டேட் அப்படியே நேராவே போலாம். அப்புறமேட்டு ஹெல்த் பாரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னடா இது ஹெல்த் பார் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, நான் இந்த மக்களே
ஏஞ்சல் பைன்ல வந்து ஏஞ்சல் பைன்ல நீங்க போவீங்களா, அதாவது நம்ம ஆபீசர் 10 பண்ணி கூட நமக்கு ஒரு சில மிஷன்ஸ் கொடுப்பார்ல, அவர் கொடுக்குற மிஷன்ஸ் பேட்லாண்ட்ஸ் முடிச்சுட்டு நீங்க போறீங்கல்ல ஒவ்வொரு மிஷன்ஸ் முடிக்க, அப்படி அந்த மிஷினை முடிச்ச அடுத்த செகண்டே நீங்க செத்துருங்க. யாரு கூடயே வம்பு இழுத்து நீங்க செத்துருங்க. ஏன்டா சாவ சொல்ற அப்படின்னா, நீங்க செத்தீங்கன்னா வந்து உங்களை ஒரு ஹாஸ்பிட்டல்ல திருப்பி உங்களை விடுவாங்கல்ல. ஸோ நீங்க அப்படி பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது அப்படியே நேரா போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா நீ சாவ சொல்ற அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இது டிஸ்கனெக்ட் ஆயிருமோ? ஏன்டா அப்படி பண்ண சொல்றேன்னா, ஏஞ்சல் பைன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து அங்கேயே தான் ஸ்பான் ஆவாங்க. நீங்க அந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் இருக்கும்ல, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயேதான் மக்கள் ஸ்பான் ஆவாங்க. அதனால நீங்க அந்த பேஷண்ட்ஸை நீங்க ஈஸியாவே எடுத்து 12 லெவல் வரைக்கும் நீங்க ஈஸியாவே நீங்க முடிச்சிடலாம். ஸோ நான் அப்படிதான் முடிச்சு, நான் வந்து 12வது லெவல் முடிக்கும் போது எனக்கு ஹெல்த் பார் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மேக்ஸ் லெவல்ல. ஸோ இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு சொல்றேன். ஸோ பணத்தையும் நீங்க ஈஸியா சம்பாதிச்சிடலாம். ஏன்னா நான் 0ல இருந்தேன் சொல்ல போகணும்னா, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேமை நான் கம்ப்ளீட் பண்ணணும்ல. அதனால நான் வந்து ஐயோ டே ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க, ஏன்டா இந்த கொலவெறி, இப்படிதான்டா போறது. ஓகே, நான் இப்படியே போனேன். ஸோ நீங்க அங்கே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டா நீங்க 7,000 ரூபா பிளஸ் 5,000 ரூபா தருவாங்க. ஸோ அதுவும் தருவாங்க, பிளஸ் இதுவும் நம்மளுக்கு ஹெல்த் பாரும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து இந்த நீங்க போலீஸ் மிஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ஆர்மரோட லெவல் நீங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கேதான் கிட்டே தான் இருக்கு. இங்க வந்து எதாவது ஃபெயில் ஆகாதீங்கடா. நீங்க ரிவர்ஸ் கியர் எடுக்கும் போது நீங்க எதையும் நீங்க ரைட் லெஃப்ட் எதுவும் பண்ணாதீங்க, நேரா அப்படியே ரிவர்ஸ் எடுங்க. கேட்ரினாக்கு ஒரு சில இடம்லாம் தெரியும், அதாவது டம்ப் பண்ற இடம், இல்ல அவளுக்கு ஏதாவது ஒரு சில கராஜ் எல்லாம் அவளுக்கு இருக்கு. ஸோ அதனால இவ ஈஸியாவே ஏதாவது கொள்ள அடிச்சுட்டு ஈஸியாவே போய் மறைச்சிடலாம். இவ ஒரு 4 மிஷன் தருவா. அப்புறமேட்டு ரேசிங் மிஷன்ல நம்மளோட கிளவுடே வந்துருவான். கிளவுடே யாருன்னா நம்ம GTA 3 ஹீரோ தான். அதாவது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேம் நடக்கும். இது 1992 நடக்கும். GTA 3 வந்து பாத்தீங்களா 5000. இதே நீங்க அப்படியே வழக்கமா வச்சு நீங்க சுத்தலாம். இப்போ நம்ம மார்க் ஆயிருக்கு பாருங்க. கம் பேக் ஹியர் டு டேக் தி ட்ரக்கர் மிஷன் உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. குடுறா வண்டிய. ஸோ நம்ம ஈஸியாவே எடுத்துட்டு நம்ம வெளியில போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கேட்டலினா மிஷனுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அது எங்க இருக்கு? என்னங்கடா நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு அது அன்லாக் ஆகல போட்டிருக்கு. ஐ திங்க் ஏதோ கால் வரணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதோ ஒரு கால் வரணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு, அப்பதான் அன்லாக் ஆகும். வெயிட் பண்ணுங்க, நம்ம கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்துச்சு பாருங்க. யார் கால் பண்றா? எஸ் கால். ஹூஸ் திஸ்? திஸ் இஸ் தி ட்ரூத். அதாவது வந்து இது யாருன்னு கேட்டான் சிஜி. அதுக்கு சொன்னா ட்ரூத் வந்து இது யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னா, அதுக்கு அவன் சொன்னா எனக்கு தெரியாதுடா அப்படின்ட்டான். சரியான இது ஸ்வாகு. ஸோ இப்போதான் நம்ம ட்ரூத் அன்லாக் ஆவான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ட்ரூத் வந்து ஒரு மிஸ்டீரியஸான பர்சனு. பாக்குறதுக்கு வந்து இந்தியன் மாதிரியே அவன் வந்து பண்ணுவான் அவனோட செயல்லாம். நீங்க பாத்தீங்கன்னாவே ஏதோ ஒன்று சைனீஸ்ல த ட்ரூத்னு வந்திருக்குல்ல, சாய்ஸீரோல தானே அன்லாக் ஆகும். இது அன்லாக் ஆச்சு. ஓகே, ஏதோ ஒன்று நம்ம அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு மேனுவல் சேவ் இருந்ததுன்னா அதை அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா என்னோட பாதி ஹெல்த் போயிடுச்சு. ஏன்னா நான் இந்த ஹெல்த்தை வச்சு ஏதோ ஒரு மிஷினை பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து ஊட்டிக்கும். நேராக இந்த கார் ரொம்ப கேவலமாக இருக்கு, அவ்வளோவா ஸ்பீடு போல. எங்கடா இருக்கு? மலை மேலையாடா இருக்கு? இல்லையே. சான்சீரியாக்கு வெயிட் பண்ணுங்க. இது எங்க இருக்கு முதல்ல?
இங்க இருக்கா? திருப்பி ஏஞ்சல் பாயிண்ட்க்கு நான் வரணுமா? டே ஒஸ்டா. ஏஞ்சல் பாயிண்ட்க்கு நான் ஓகே. நான் ஆல்ரெடி ஏஞ்சல் பாயிண்ட் டு இந்த இது என்ன ஏரியா, இது வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதோ உண்மையாவே டிராவல் ஆகி போற மாதிரி, ஏதோ இங்கிருந்து ஏதோ ஏற்காடு ட்ரிப் போற மாதிரி. ஸோ கண்டிப்பா இது கொஞ்ச நேரம் இழுக்கும் மக்களே. ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா பாக்குறவங்களுக்கும் கண்டிப்பா போர் அடிக்கும். ஸோ நான் கிட்ட வந்துட்டேன் மக்களே. இங்கதான் ட்ரூத் இருக்கிறாரு. ஸோ நீங்க ட்ரூத் கிட்டே இங்க பாத்தீங்கன்னா இங்க என்னது, இங்க மெடிக்கல் கேம்ப் மாதிரி இருக்கும். அதாவது இங்கதான் அந்த பண்ண ஆம்புலன்ஸ் மிஷின் இருக்கு. அப்படி பண்ணி தான் நான் வந்து ஃபுல் ஹெல்த் நான் மாத்தினேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 30,000 வந்தது. ஸோ போய் நம்ம ட்ரிகர் பண்ணிடுவோம் இந்த மிஷினை. பாடி ஹார்வெஸ்ட். ஆஃபீஸர் ட்ரெண்ட் பண்ணி இங்கே இருக்கிறார் போல. ஹலோ சம்படி இந்த நம்ம சிஜே வராரு. நம்ம டென் பண்ணி வந்து இங்க இருக்கிறேன்டா அப்படின்னு நக்கலா பதில் சொல்றான். எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற, இது ஒரு வகையான டொபாக்கோன்னு நினைக்கிறேன். எங்கடா ஸ்வீட்டு? ட்ரூத் கிட்ட ஸ்வீட்டுங்கிற பாருங்க. ட்ரூத் இங்க எங்கே இருப்பான்? ஆக்சுவலா இவனுக்கு வந்து இந்த மிஷின் வந்து நான் என்ன பண்ணணும்னா, இவனுக்கு ஒரு கிராஸ் ஒன்று, அதாவது ஆஃபீஸை டென்ட் பண்ணிக்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரூத் என்ன சொல்லுவாருன்னா, போய் நீ கிராஸ் எடுத்துட்டு வா, நான் மிச்ச வேலையை பார்க்குறேன், ஆஃபீஸை டென்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பண்ணுவான். நம்ம சிஜேவும் பிடிக்காம தான் பண்ணுவான். நம்ம இது சொல்லுவான் ஆஃபீஸை டென்ட் பண்ணி, அப்படி மட்டும் நீ பண்ண பார்த்தீங்களா நமஸ்தே அப்படிங்கிறான். நமஸ்தே மாதிரி அப்படியே கையை வச்சு கும்பிடுறான் சிஜேவை. ஆக்சுவலா நம்ம ஆஃபீஸ் டென்ட் பண்ணி கண்ட்ரோல்ல தான் நம்ம சிஜே அதாவது ஸ்வீட் இருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணி ஆஃபீஸை டென்ட் பண்ணி ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் பண்ண சொல்றாரு. அவரோட இது இல்லீகல் மிஷின்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மிஷினு. ட்ரூத்துக்கும் இவங்களுக்கும் சேர்ந்து ஏன்னா சம்மந்தமே இல்லாம பேசுவோம் ட்ரூத் அப்பப்போ மிஸ்டீரியஸா. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கேமே ஒரு மாதிரி ஹாரர் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும், லைட்டா கிரீப்பியா. என்னடா தூக்கி போட்டு போயிட்ட, என்னவா இருக்கும் அது? ஆக்சுவலா நான் ஃபுல்லா ஜிம்முக்கே போகல. நான் சும்மா அப்படியே எந்தெந்த மிஷின் தட்டினா என்ன எப்படி அன்லாக் ஆகும்னா அதை மட்டும் பண்ணி 42 நிமிஷத்துல நான் இங்க வந்துட்டேன். கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் விளையாடும் போது, இந்த கேம் விளையாடும் போது நூபா இருந்தேன். இப்போ வந்து ப்ரோ மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா ட்ரூத்துங்கிறவன் வந்து கெட்டவன் கிடையாது. ஆக்சுவலா அவன் நல்லவன் தான். ஆனா அப்பப்போ வந்து ஒரு மென்டல் மாதிரி ஒரு சில நேரம் நடந்துப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம்மந்தமே இல்லாம பதில் சொல்லுவான், சம்மந்தமே இல்லாம ஏதாவது கேட்பான். அதுதான் கொஞ்சம் கடுப்பாகும். யோகா வேற பண்றாதான் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம பண்ணுவான். நமஸ்தே கால். இவன் நினைக்கிறான் என்னது இந்தியன் நினைக்கிற மக்களே. யோகாலாம் செய்யறான்ல, அதனால ஒரு இந்தியனா மாறிப்பான் போட்டிருக்கு. ஓகே, ஏதோ ஒண்ணு. ஸோ இந்த மிஷின் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இதுல ஒரு ஹார்வெஸ்டர்னு ஒரு வெஹிக்கல் இருக்கும். என்னடா எல்லாருமே சொல்ற மாதிரி டிராக்டர் மாதிரி தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல மக்களே. இந்த கேம்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ரூட்டல் வெஹிக்கிள்னே சொல்லலாம். இப்போ பாருங்க அது எப்படி என்னது ஒர்க் ஆகுன்னு பாருங்க. அடுத்த மிஷின் வந்து நம்ம எவனோ ஒருத்தன் கொடுப்பான், ஒரு மான்ஸ்டர்னு ஒரு மிஷன் கொடுப்பான் எவனோ ஒருத்தன். அதுலயும் ஒரு மான்ஸ்டர் ட்ரக் நம்மளுக்கு அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகும் மீன்ஸ் அந்த இதுல முன்னாடிலாம் நம்ம லாஸ் சாண்டோஸ் மிஷின்ஸ் ஆடும் போதெல்லாம் இந்த இது நம்மளுக்கு அன்லாக் ஆயிருக்காது, இந்த பிரிட்ஜ். இப்போ ஒண்ணு அன்லாக் ஆகுது. அப்புறமேட்டு சான்டியரியோ, அப்புறமேட்டு லாஸ் வெஞ்சராஸ்லாம் அன்லாக் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த கேமை 100% கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க வந்து இந்த ஒட்டுமொத்த சான் ஆண்ட்ரஸ் மேப்புக்கே நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க. பார்க்கலாம். இந்த கிளைமேட் நல்லா இருக்குல்ல மக்களே, ஒரு மாதிரி நல்ல வைப் தருதுல. அது இந்த ரேடியோ நல்லா இருக்கு, நல்லா சவுண்டா இருக்கு நல்லா. டேய் இந்த வண்டி சரியான அடி தாங்குது. கிட்டத்தட்ட மலையில இருந்து குதிச்சு இந்த மலையை நம்ம ஷார்ட்கட்லயே போயிடலாம். இவங்க சொல்ற ரோட்ல வழியிலாம் போக கூடாது, நம்மளுக்கு என்னைக்குமே குறுக்கு வழிதான். வண்டி வேற ஏற மாட்டேது.
இந்த வண்டி நல்லா முக்குது. ஏறுடா. ரோட்ல எப்படிடா ஓட்டுறீங்க? இதுலயும் ஏறணும்ல. சர்ஃபேஸ் என்னவா இருந்தா உனக்கு என்ன? சுத்தமா கண்ட்ரோலே இல்லடா. வேற நான் நடுக்காடுல போய் எடுத்துட்டு வர சொல்றான் போட்டிருக்கேன். மலை மேலாம் ஏறணும்னு. ஓகே, நம்ம இந்த பாதையை வச்சே போயிடலாம். ஏன்னா இந்த புல்லுல ஏறணும்னா சரியான டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லாம கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. எங்கேயோ போய் இடக்கு முடக்க போய் வெடிச்சிரும் வண்டி. கவுண்டிங். கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. ஐ திங்க் டிரைவிங் ஸ்கில் அன்லாக் ஆகும்ல, அப்போ வந்து நல்லா நம்மளுக்கு இதா வரும். வண்டியை குடுறா. வண்டியை குடுறா. என்னடா சாவுடா. உன்னை கொல்றதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது பாத்துக்க. இது அதை விட ஸ்லோவா போகுதே. பட் கம்பேர்ட் டு அது இது ரொம்ப ஓகே தான். ஹேண்டில் பாருங்கடா, மேல கொடுத்து வச்சிருக்கீங்க. இறங்கடா வண்டி விட்டு. இதுதான் இது சரியான இது வெஹிக்கிள். இப்ப பாருங்க என்ன ஆகுங்க, மனுஷங்களை ஏத்த ஏத்த ஏதோ ஒரு ப்ரூட்டல். அட பாவிகளா, ஏறுறா வண்டியில. போங்கடா, நீங்களும் வேணாம், உங்க இடியும் வேணாம். எனக்கு அந்த இதுதான்டா வேணும். எப்படி சொன்ன வச்சிருக்கிற? ஏறுறா வண்டியில. இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு மனுஷனை அடிக்கிறேன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வருவான் பாருங்களேன். தெரியுது அந்த பிளட் வந்தது பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப பாருங்க, ஒரு மனுஷனை அடிக்கிறேன், ஸ்லோ டவுனும் ஆகாது இந்த வண்டி. பாருங்களேன், இப்போ ஒருத்தன் அடிக்கிறேன்னா பாருங்க அப்படியே பிச்சுக்கிட்டு வருது பாத்தீங்களா ஒவ்வொரு பாடி பார்ட்டும். அதுதான் இந்த வெஹிக்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, குரூப்பா இருக்கிறானுங்கன்னா அப்படியே கிரைண்டர்ல போட்டு ஆட்டுற மாதிரி வந்துடும். உங்களுக்கு தேங்காய் சட்னி வேணுமா, இங்க இருக்கு. பொட்டுக்கடலை சட்னி வேணுமா, இங்க இருக்கு. எல்லா சட்னியுமே என்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு போகும் இந்த வண்டி. அப்பப்ப லைட்டா ஸ்லோ டவுன் ஆகும் தான் இந்த மாதிரி எங்கேயா போய் முட்டிக்கிட்டு. ஏன்னா பாருங்களேன், அவ்வளவுதான், வண்டி போக போகுது. ஓடுங்கடா. ஏண்டா சுடமும் தெரியலையாடா? பாருங்க, வண்டி வேற லெவல்ல போகுது. இவனுங்க எதை வச்சு அடிக்கிறானுங்க? ஷார்ட் கன்னா இல்ல என்னன்னு தெரியல. நேர இந்த மாதிரிதான் எங்கேயா போய் கொலாட்ரல் நீங்க பாருங்களேன், இந்த வண்டி ரொம்ப ஃபன்னா இருக்கும். பின்னாடி டயர் குட்டியா இருக்கும், முன்னாடி பெருசா இருக்கு. நல்லா இருக்கே பாக்க. இப்ப நான் போய் ஏறிட்டு போய் விழுந்தேன்னா அவ்வளவுதான், மிஷன் ஃபெயில்டு வரும் பாருங்க. நான் சொல்லல. ஓகே, கிட்டியதான் இருக்கு. வண்டி ஏறாதா? டே இப்படிலாம் வச்சுக்காதீங்கடா டே. ஓகே, பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்குதான் இங்க இருக்கே, நம்ம அப்படியே போய்ப்போம். இது ஆக்சுவலா சரியான வண்டி. நான் முடிஞ்ச அளவு நான் இதை ஸ்டோர் பண்ண பாக்குறேன் என்னோட கராஜ்ல. அது கராஜ் அன்லாக் ஆயிடுச்சுன்னா இதை போய் சேவ் பண்ணிடலாம். ஆனா சேவ் பண்றது கஷ்டம்தான். ஏன்னா இவ்வளவு பெரிய வண்டியை நீங்க போய் சேவ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம சைஸ் சத்தியமா கண்ட்ரோலே போக மாட்டேங்குதுடா. எங்க இருக்குது இவன் ட்ரூத்? ஐயோ, இதுக்கு மேல நான் போனேன்னா என் பொறுமையா சொல்லிக்கிறானுங்க மக்களே. நேரா போயிட்டு ரிவர்ஸ்ல நல்லா ஸ்பீடா போகுது, முன்னாடி அழுத்தினா போக மாட்டேங்குது. இப்ப பாருங்களேன், ரோட்ல போனா நல்லா போகும். ஐயோ, தண்ணிடா. எனக்கு இப்படிடா போகணும். ஓகே, அப்படியே நேராவே போகும்.
வண்டி கொஞ்சம் அடி வாங்கினால கண்ட்ரோல் வர மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஆமா, பெரிய ட்ரக்கே இது சாய்க்குது. சரியான வண்டி, ஆனா என்ன கண்ட்ரோல் தான் வர மாட்டேங்குது. லெஃப்ட் அழுத்துனா ரைட்டு போகுது. ஓகே, அப்படியே மேலே வந்துட்டோம். மலை உச்சியில. ஐயோ, போலீஸ் வண்டி வேணாம், மடிச்சுங்க. இவங்கள வேற அடிக்காம போகணும், இது வேற கொஞ்சம் சிக்கல். பாருங்களேன், என்னது ரைட் எடுத்துனா லெஃப்ட் போகுது. இப்படா ஓகே, இங்கதான் இருக்குது சார். ஓகே, இந்த கராஜ்ல அப்படியே போய் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் மீன்ஸ் ட்ரூத் கொடுக்குற மாதிரி தான், நம்ம வச்சுக்க முடியாது. போய் சேவ் பண்றோம். அப்போ என்னவா ட்ரூத்து. ஓகே, இவனுக்கு இது கொடுத்தாச்சு. இதை வச்சு என்ன பண்ணுவான்னா ஒரு கிராஸ் மாதிரி பண்ணுவான். ஆக்சுவலா கிராஸ் இல்ல, அதாவது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த இதுல. இது வந்து ரெஃபரன்ஸா இல்ல வந்து அந்த கேமோட ரெஃபரன்ஸா இது அப்படின்னு தெரியல. இதோட என்ன ரெஃபரன்ஸ்னா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபார் கிரை 6ன்னு ஒரு கேம் வந்ததுல, ஃபார் கிரை 6ன்னு. ஸோ அதோட இதை பார்த்து தான் அதில் ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க போட்டிருக்கு. காட்டுறேன், ஒரு குறிப்பிட்ட அந்த இது மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு டர்ட் வெஹிக்கிள் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கே. ரொம்ப நேரம் பேசுறீங்கடா. ஸோ பேசுறது சேஃபாக நினைக்கிறேன். திருப்பி நான் வந்து ஏஞ்சல். ஐயோ, ரொம்ப கொடூரமா இருக்கே. ரெஸ்பெக்ட் தான் தருவீங்களாடா, காசு தர மாட்டீங்களாடா. நல்ல ஸ்பீடா போகுது இந்த வண்டி. ஐ லைக் இட் மேன். இந்த வண்டியை நானே வச்சுக்கிறேன்டா. ஓகே, வண்டி ஆக்சுவலா ஏற மாட்டேங்குது. ஓ, இது நல்லாவே இருக்கு. ஆஃப் ரோடு வெஹிக்கிள் போட்டிருக்கு, அதான் இவ்வளோ ஏறுது. நான் போய் போச்சுடா சொல்லி வாய மூடல, கவுத்துட்டேன். ஏதாவது ஒரு வண்டியை வச்சிருக்கான்னு சொல்லும் போது இந்த மாதிரி நடக்கும். ஓகே, அப்படியே மேல போயிரு. இங்க ஏதாவது ஒரு சீட் இதை வந்து மொபைல்ல விளையாடுற காரணமே என்னன்னா மக்களே, சீட் கோட்ஸ் ஒன்றும் இல்லாம முடிக்கணும் தான். அதுக்கு நீ பிஎஸ்சிலே விளையாண்டுனா, இது வரைக்கும் நான் மொபைல் வெர்ஷன்ல எப்படி இருக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஓகே, பெட்டரா தான் இருக்கு. கிராஃபிக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இந்த மேப் வந்து கீழே இருக்கணும். அதாவது நான் அனலாக் இப்போ நான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, அது வந்து கீழே இருக்கணும். அதுக்குள்ளதான் WASD அதை மூவ் பண்றதுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து நான் எவ்வளவு தூரம்டா போகணும். என் ஸ்பிரிண்ட் வேற ரொம்ப கம்மியா இருக்குடா. ஒஸ்டா. இங்க ஒரு வண்டி இருக்கே, அதுவும் அது ஆஃப் ரோட் வெஹிக்கிள் தான். அதை எடுத்துட்டு அதையாவது போய் கவுக்காம போய் வச்சிடலாம். ஸோ நம்ம சேசார் கொடுக்கறது தான் மிஷினு. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ரேஸ் ஓட்டுற மாதிரியே தான் கொடுப்பான் நம்மளுக்கு. ஒரு லோ ரைடர் கார் வச்சு பண்றது. அதுக்கப்புறம் அவன் ஆளையா காணும். குச்சிடுறா கைப்புள்ள இந்த வேலை. ஓகே ஓகே. ஐயோ, கேட்லினோட வீடு இதுதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஐயோ அம்மா, ஆக்சுவலா இதுதான் கேட்லினோட வீடு. ஸோ நான் வந்து ஒன்று காட்டலான்னு இருக்கிறேன். கேட்லினோட வீடா? இல்லையே, இல்ல கேட்லினோட வீடுலாம் இல்லை. கேட்லினோட வீடு இல்லை மக்களே. அவ வீடு வந்தாவே வந்து என்ன இருக்குன்னா, இல்ல யாரு இது இந்த வீடு. இது நீங்க நைட் டைம் வந்து விசிட் பண்ணும்போது ஒரு சரியான ஒரு ஹாரர் வைப் கொடுக்கும் இந்த கேபின். ஸோ நம்ம நைட் டைம் வந்து விசிட் பண்ணலாம். இதை நான் வந்து மேப்ல அப்புறமேட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மேப்ல மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு வரும்போது இந்த கேபினை நைட் டைம்ல வந்து பார்ப்போம் வீடியோ எண்ட்ல. ஸோ ஃபார் கிரை 6ஓட ரெஃபரன்ஸ் வந்து ட்ரூத் கொடுக்குற மிஷன்ல தான் இருக்கும். டிரைவிங் ஸ்கில் இப்போதான் எனக்கு 1 பாயிண்ட் ஏறி இருக்கு. அப்போ பார்த்துங்க,
நான் கேமை வந்து சும்மா நிறைய வெறும் மெயின் மிஷின் எதை தட்டினா எது எந்த மிஷின் அன்லாக் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சதுல முன்னாடி. ஸோ அதை வச்சு நான் பண்ணேன். ஸோ இங்கே ஒரு மேனுவல் சேவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் விளையாண்டு ஒரு மேனுவல் சேவ் பண்ணல இன்னும் வரைக்கும். ஓகே பண்ணியாச்சு. ஓகே ஸோ இவன் என்ன கொடுக்குறான், கிங் அண்ட் எக்ஸைலாம். ஸோ இதான் கெண்டில், இது வந்து சேசர். ஸோ இவனுக்கு சிஜேக்கு நல்ல ஆனந்தமா இருக்கு, ஏன்னா அவன் தங்கச்சி பார்த்துட்டான்ல. ஓகே ஸோ இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மக்களே, லைக், அப்புறமேட்டு சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. ஸோ அப்புறமேட்டு இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி தடலடியா வரும். ஸோ இவன் வந்து புலாஸ்கிங்க வந்து அந்த வெள்ளையா இருப்பானே இந்த டென் பெனி கூட, அவன் தான் புலாஸ்கின்னு நினைக்கிறேன். ஓகே நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுங்க மக்களே. ஓகே ப்ரூ ஸ்ட்ரீட், ஐயோ நான் படிக்கவே இல்லையே என்ன வந்ததுன்னு. ஓகே ஆக்சுவலா இப்போ இந்த மிஷனுக்கு அப்புறம் தான் சான்சியருக்கு அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஏன்னா ஏஞ்சல் பையனா இப்போ அந்த வில்லோ ஃபீல்டு ஏதோ ஒன்று அது முடிஞ்சிடும். ஓகே செல்போனு, இது யார் தெரியுமா? நம்ம ரூத்லெஸ் கேரக்டர் கேட்டிலினா. அதுக்குள்ளே கத்த ஆரம்பிச்சிட்டா, எங்கடா போன என்னடா பண்ண அப்படின்னு. சரியான ஒரு ரூத்லெஸ் கேரக்டர் மக்களே இருக்கிறதுலையே. இதெல்லாம் இப்போ புதுசாக நல்லா இருக்குது மாதிரி இருக்கு. இந்த கேட்டிலினான்னு ஒருத்தி மிஷன் கொடுக்குறா. இது பாருங்க எங்க இருந்து எங்க போகுதுன்னு. ஏன்டா இது பருத்தி முட்டை பேசாம உடம்புல இருந்திருக்கலாமேடா, ஏன்டா இந்த கட்சின்காடா இந்த சீசார் என்ன வர சொன்ன பாரு. நான் திருப்பியும் முதல்ல இருந்து நான் போனோம். எனக்கு அதுக்குள்ள ஒரு ஸ்டன் ஜம்ப் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. நேரா போயிட்டு அப்படியே ஒரு திருப்பிட்டு வெயிட் பண்ணுங்க, அப்படியே திருப்பிட்டு அழுத்துடா செல்லும். எஸ் ஓகே சூப்பர். என்னடா கொடுக்கல காசு. ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும் போல. ஸோ நம்ம இப்போ இந்த வழியில போகலாம், குறுக்கு வழியில. ஸோ இவளோட இப்போதான் இவளோட கேபின் வந்து மேலே இருக்கவே நம்மளுக்கு அன்லாக் ஆகும். ஸோ அங்கே போய் நம்ம மேனுவல் நைட் டைம் நம்ம இதை விசிட் பண்ணலான்னு வந்தோம்ல, நாங்கள் இதை போய் ஒரு விசிட் பண்ணி வந்துடலாம். இது இன்னும் ஒரு ரெய்னி ஃபாகி சீசனில் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு ஹாரர் மூவி வச்சு ஹாரர் கேம் தராத ஒரு வைப் கூட இது தரும். ஓகே நைட் டைம் வந்து விசிட் பண்ணிட்டோம், பரவாயில்ல. இங்கே ஒரு ஏடிவி மாதிரி ஒன்று இருக்கு, டர்ட் பைக் மாதிரி. அதாவது பாருங்க நல்லா இருக்கே, தண்ணிக்கும் நடுவில் அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஐயோயோ என்னால் போக முடியாதா, ஏன்டா? ஓகே இங்கே அப்படியே போயிடலாம். மேலே பிரிட்ஜு போகுது. ஓகே ஓகே இவரோட வீடு எங்கடா இருக்கு? ஏதோ 4 மைல் நடக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் போல் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஐயோ எங்கடா காட்டு வழியிலலாம் என்ன கூட்டு போறீங்க? ஐயோ கண்ட்ரோல் நல்லா தான் வருது, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே இங்கே தண்ணி வேற இருக்கு, அதில் விழுந்துடக்கூடாது. நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கணும் போட்டிருக்கு, எடுத்துடலாம். ஐயோ இங்க ஏதோ ஒரு வெப்பன் ஏதோ இருக்குமே. நம்ம இவளோட கேட்டலின் இது மாதிரி தானே இருக்கும். ஐயோ லாஸ் ஆண்டோஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஐயோ தண்ணி 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 தண்ணியில மட்டும் எக்காரணத்தை கொண்டு விழுந்துடக்கூடாது.
இப்ப வந்த வழியிலே போற மாதிரி இருக்கு மக்களே. இப்போ இது ஏஞ்சல் பாயிண்ட்ல இருந்து திருப்பியும் போச்சுடா. புரியல. நான் ஒரு ஆசாசியா ஒரு பைக் எடுப்பேன்னா அது வந்து போய் தண்ணியில விழுந்துருமா. ஓகே, இங்க ஒரு பைக் வரும். இல்ல பிக்ஸ்மோக்கோட கார் மாதிரியே இருக்கு தானே. பிக்ஸ்மோக்கோட கார் மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. அவனோட கார் மாதிரியே தான் இருக்கு, ஒரு கிளாசிக்கா. ஆனா இவன் அதுக்கு அவனோட கார் கிடையாது. இந்த கார் நல்லா ஃபாஸ்டா போகும். ஓகேன்னு சொல்லலாம், இந்த கார் நல்லா ஃபாஸ்டாவே போகும். ஸோ இங்க ரோடு 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 நல்லா காசு வருது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மில்லியனாக தான் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஒரு மில்லியனாக தான் ஏஞ்சல் பாயிண்ட்டுக்கும் வந்திருக்கணும். ஏன்னா வந்து நம்ம கையிலேருந்து எல்லா வெப்பனையும் பிடுங்கிடுவானுங்க. திருப்பி நம்ம ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது என்னடா ப்ரோ இந்த எஸ்எம்ஜி வெறும் 2000 ரூபா தான் வாங்கிட்டா முடிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இல்லை. நீங்கள் வந்து போகிற மிஷினில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரியே நீங்கள் வாங்கணும். அதெல்லாம் வந்து 30,000 ரூபா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு மில்லியனராக இருந்தால் தான் இந்த கேமை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனாலும் ஒரு கிக் இருக்கும். ஏன்னா மில்லியனராக ஆகிட்டு ஒவ்வொரு மிஷினையும் முடிக்கிறது கொஞ்சம் கிக் இருக்காது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரைஸில் வச்சு இந்த கேமை முடிக்கலாம். அப்படி வச்சு முடித்தா வேறு லெவல் ஃபீல் தான். ஐயோ டே ஏன்டா எப்போ பார்த்தாலும் அப்படி ஆகுது. இப்போ என்ன கார் எடுக்கலாம், என்ன பைக் எடுக்கலாம்? என்னடா என்ன ஏன்டா துரத்த வரீங்க? இது ரொம்ப தூரம் இருக்கும் போட்டிருக்கே. ஓகே, இங்கே ஒரு கார் வருது, எடுத்துடலாம். குட்ரா. இங்கே ஏதோ ஒரு கேங்கோட ஆள் போட்டிருக்கு, லாஸ் சாண்டோஸ்னு ஏதோ போட்டிருக்கு. ஆல்ஃபா. ஓகே, ஓடுறான் பயந்துட்டு. இதான் பார்க்க டெஸ்லா கார் மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கே டெஸ்லா கார் மாதிரியே. என்னடா உங்கடா திருப்பி நம்ம இதுக்கே வந்துட்டோம். டே இங்கே நம்ம இங்கே இந்த வழியிலே போயிடலாம். இந்த வழியில போனால் ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கங்க மரத்தை நட்டு வச்சிருக்காருங்கடா. எவன்டா இந்த மரத்தெல்லாம் நட்டு வச்சவன்? எத்தனை மரம்டா ஒருத்தன் நட்டு வைப்பான்? இதுவே ஆனா புதர் மறைச்சிக்குது வழிய. ஓகே, நான் அங்க வந்து போகணும். சரியான தூரம்னு நினைக்கிற மக்களே. இங்க வேற பக்கத்துல தண்ணி வேற இருக்கு. ஸோ எங்க போய் ஒரு எண்டுக்கு மேல வந்துருமா? ஓகே, இப்பதான் நம்ம இந்த மேப்பே சுத்தி பாக்குறோம். ஏன்னா முன்னாடி லாஸ் சாண்டோஸ்ல இருக்கும்போது வெறும் அங்க மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளால ஒரு சொட்டு கூட வர முடியாது. ஓகே, இந்த தடவை நம்ம எல்லா ஊரையும் சுத்தி பாக்குறோம். வரோம். அது எங்க இருக்கு? நேரா ரோடே நம்ம போய் கூட்டிட்டு போதா? சூப்பர்ல. ஓகே, நல்ல வேலை கிட்டே இருக்கு அவளோட வீடு. ஆனா ஆக்சுவலா அங்கிருந்து போறது ரொம்ப கஷ்டம். இவ ஆக்சுவலா பணம் தான் இருப்பா. இவ வந்து என்ன மாதிரி கேரக்டர்னா அவளுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சவங்க எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சிருவா. இவ ரொம்ப ஒரு ரூத்லெஸ்ஸான கேரக்டர் தான் நான் சொன்ன மாதிரி. ஆனா போச்சுடா. மன்னிச்சிருங்க போலீஸ், என்ன மன்னித்துருங்க, மன்னிச்சு விடுங்க. நான் ஊர்ற அந்த சைடு எனக்கு வேற நம்மளை துரத்துறானுங்கடா. டேய் மண்டை சூடாகுதுடா. ஓகே, நேராக போயிட்டு ஒரு சேவ் அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, கிட்ட வந்துட்டோம். ஓகே வந்துட்டோம். இருங்க என்ன பண்ணலாம்? இவளோட கார் ஒன்று நல்லா இருக்கு, சூப்பரா மாதிரியே. இது ஆக்சுவலா வந்து பஃபலோன்னு நினைக்கிறாமா. இருங்க, இது முதல்ல சேவ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஓகே கொடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் பேஸ். ஸோ இருங்க இப்போ வந்து இவளோட இதை காட்டுறேன். ஹாய் கேட்டலினா பேபி. முதல்ல வந்து இந்த மாதிரி கூப்பிடுவான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடுற மாதிரி. அப்புறமேட்டு அடுத்த டைம் வரும்போது என்ன ஆகும் நீங்களே பாருங்களேன். அடங்கிடுவாரு நம்ம தம்பி. பாருங்க எல்லா வேர்டுக்கும் எல்லா கான்வர்சேஷனுக்கும் பேபி பேபின்னு தான் சொல்லுவான். இவனே வந்து கதற விட்ட ஒரு கேரக்டர்னா அது கேட்டலினா தான். ஆனா அவளும் வந்து ஒரு எப்படின்னா அவளும் ஒரு புத்தி கெட்ட ஒரு கேரக்டர் தான். இது தெரியாம கிளவுடே வந்து அவ கூட சுத்திட்டு இருப்பான். பைத்தியார போய் தேடிட்டு இருக்கிறான் எங்க இருப்பா அப்படின்னு. பாருங்க எல்லா இதுலயுமே பேபி தான் கூப்பிடுறான். பாருங்களேன் தெரியாம பிச்சுன்னு சொன்னதுனால பாருங்களேன் சரியான கேரக்டர் மக்களே. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இவனே வந்து கதற விட்ட ஒரு கேரக்டர்னா அது இவதான். சரியான கேரக்டர். இவனும் அடக்க பாப்பான் பேபின்னு சொல்லி. ஆனா அடக்கவே முடியாது. இப்ப சொல்லிடுவான் சரி வா நம்ம போய் பேங்க ராபரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் அடங்குவா லைட்டா. அப்பயும் அடங்க மாட்டா. சரி வா அந்த வேலைக்காவது போவோம் உன்னை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஐ திங்க் ஐ லவ் யூ. சரியான கேரக்டர் மக்களே கேட்டலினா. அவளுக்கு தேவைன்னா எதை வேணா பண்ணுவா. பணங்கிட்ட பாருங்க. இப்ப பாருங்களேன் ஒரு கான்வர்சேஷன்ல சொல்லுவா என்கிட்ட வம்பு வச்சவங்க செத்துட்டாங்கன்னு 3 பேரு. அத சும்மாதான் சொல்லல. இங்க பாருங்க உண்மையாவே 3 பேர்த்த என்னது பொழைச்சிருக்கிறா உண்மையாவே. சைக்கோங்கிறான் இவள. ஏய் உள்ள போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உள்ள போக முடியுமா? இல்ல. ஓகே நம்ம கேட்லி நான் வந்து வண்டியில ஏறு. இவ காரை எடுத்துட்டு நம்ம வந்து வண்டியில ஏறுங்கிறோம். ஆமா இது பேர் பஃபலோ. இது ஆக்சுவலா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இங்க எதுக்கிட்டே இருக்கோ அது அங்க போகும். ஓகே ராபரி அங்கதான் இருக்கு. ஓகே இங்கதான் இருக்கு கிட்டேயா இருக்கு. பரவாயில்ல போயிடலாம். ஈஸியாவே போயிடலாம். ஆக்சுவலா ஒன் ஆஃப் த நீங்க வந்து ஒரு மிஷன் முடிக்கும் போது சான்ஃபியர்ல இருக்கிற ஒரு மிஷன் முடிக்கும் போது உங்களுக்கு வாண்டட்னு ஒரு கார்ஸ் வந்து உங்க லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிடும். அதுல வந்து அட்மைரல்னு வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் காரு. ஸோ இது வந்து ஒரு சரியான ஃபாஸ்டான காரு பஃபலோங்கிறது. இது ஆக்சுவலா நம்ம ஐயோ 1 ஸ்டாரா. ஸோ அகேன்ஸ்ட் ஆல் ஆர். ஸோ இன்சைட் கிராக் பெட்டிங்க்கு உள்ள வந்துட்டோம். ஓகே வா போகலாம். ஸோ ஆக்சுவலா எல்லாத்தையும் போய் கொள்ளடிக்க போறோம். இல்ல 10 இது இருக்கு ஸ்டிக்கி பாம்ஸ். ஓகே அந்த காலத்துல என்ன பண்ண முடியுமோ செமையா பண்ணிருக்காங்க மக்களே. அதுக்கு ஒரு சல்யூட் போட்டுருவோம். ஓகே எல்லாத்தையும் ஐயோ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அலாரம் முடிச்சிட்டாங்க. கொன்றுவா ஒருத்தனை மட்டும். ஆமா ஒருத்தனை மட்டும் கொன்றுவா. ஓகே ஏ இருமா. இதை ஆன் பண்ணிட்டோம்னா வெடிச்சிடும். ஓகே நம்ம கிட்ட போயிட்டு அந்த பாம்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். எதுக்கோ 2 போட்டுடலாம். கிட்ட போயிட்டு வெடிக்க வச்சிருவோம். ஓகே வெடிஞ்சிருச்சு. வாடா உள்ள போலாம். அப்போ ஐயோ வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது மக்களே. இவனும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். சரி வாடங்கி வாடிங்கிறானு. ஐயோ 4 ஸ்டார் வாண்டர் லெவலா. ஐயோ ஏதா பே அண்ட் ஸ்ப்ரே ஷாப்புக்கு போகலாம் மக்களே. இல்லைன்னா இந்த வண்டிலாம் தாங்காது.
ஐயோ ஐயோ ஷிட் மக்களே, இருங்க வேணாம், ஒரு 100 ரூபா தானே போகும். பே அண்ட் ஸ்ப்ரே ஷாப்புக்கு போயிடலாம். அதனால அங்க இருக்கு. டே 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 கொடுமடா கொடுமடா. ஏய் தண்ணியில விழுந்துற போதுடா காரு. அப்புறம் அது வேற மிஷன் ஃபெயில்டுன்னு வரும். இந்த வண்டி நல்லா கண்ட்ரோல் ஆகுது மக்களே. இல்ல கண்ட்ரோல் ஆகல. ஐயோ போச்சுடா போச்சுடா போச்சுடா, மிஷன் ஃபெயில்டு. ஐயோ நம்ம இறங்குமா பொண்ணு, மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல. ஓகே 4 ஸ்டார் இருந்தது 3 ஸ்டார் ஆயிடுச்சு, எப்படின்னு எனக்கும் தெரியல. வேற நான் எப்படிடா மேல போறது? என்ன நம்பி இவனும் வந்துருக்குறா. இல்லை அப்படியே கொண்டுடலாமா? கொன்னா மட்டும் என்ன ஆக போகுது? இவ வந்து இவளை கொல்ல முடியாது, கொன்னா இது மிஷன் ஃபெயில்டுன்னு தான் வரும். இவளை ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களே, கண்ணுக்கு எதிரே இருந்துட்டு நம்மள ஆட்டம் கட்டுவா. ஓகே என்ன பண்றது? இருடி வரேன். இங்க ஏறு. ஓகே இங்க இருக்கு. என்னால ஏற முடியல. கிளிச்சா? ஏற முடியல பாருங்களேன். என்னடா ஏற முடியல மேப்ல. டோட்டல்ஸ்லாம் இருக்குதுல. ஐயோ டே இவ செத்தா மக்களே, நம்ம போவோம். ஓகே இங்க பேன் ஷாப் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் எடுத்துப்போம். வண்டியை விடுறா. ஐயோ என்னடா? ஐயோ கொன்றாதீங்கடா. ஓகே நம்ம பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஐ திங்க் இந்த மிஷன் அவ்வளவா ஃபெயில்டு தான் வரும். ஏன்னா நான் பண்ண இதுக்கு. கோ பேக் டு கேட்லினாவா? ஏமா வண்டியில ஏற மாட்டியாமா? போய் என்னது இதில் போய் விழுந்துரு. ஓகே அவகிட்ட தான் இருக்கிறா. இந்த மாதிரி பொண்ணு. ஓகே மக்களே, இது அவ்வளவோ வராது. ஆக்சுவலாக நான் லோட் லாஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மிஷன் ஃபெயில்டு. நான் வந்து லோட் லாஸ்ட் பண்ணிடுறேன், ஏன்னா இனிமேல் முடியாது. வராதுங்க. ஆக்சுவலாக பாடி ஹார்வெஸ்ட்னு தான் நினைக்கிறேன். எஸ் மன்னிச்சுங்க மக்களே, என்ன பண்ணுறது. ஓகே இவனோட மிஷினை போய் எடுத்துட்டு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைடா, வாடா. வா வந்து வண்டியில் ஏறு. ஓகே நம்ம கிட்ட இருக்கிறதுக்கே போயிடலாம் திருப்பியும். இந்த தடவை வந்து நம்ம நேராக வந்து பே அண்ட் ஸ்ப்ரே ஷாப்புக்கு போயிடுறோம். வேறு எந்த வேலையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ். இந்த வண்டி வேறு மாண்டகோ மாரி, இது ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த பேர். ஏதோ ஒன்று நம்மளுக்கு எதுக்கு இறங்குடி. ஓகே அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் எல்லா இதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் மக்களே. வெயிட் பண்ணுங்க. ட்ராக் புக்கிங் ஷாப்.
முடிஞ்ச அளவு நான் வந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண பாக்குறேன் மக்களே, ஏன்னா வந்து பாக்குறவங்களுக்கும் எரிச்சலா இருக்கும். ஏய் அலாரம் முடிச்சிட்டா அதை இவ அடிக்கிறா. ஓகே சரி வாங்க, ஒன்னே ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, இங்கே இருக்கு. ஓகே போட்டாச்சு வந்து. ஓகே பணத்தை எடுத்துட்டு போ. ஓகே இப்போ முடிச்சிட்டோம். நம்ம இப்போ நேராக வந்து பெயின் ஸ்ப்ரே ஷாப்புக்கு ஓடுறோம். ஏன்னா வந்து இப்போ தான் நம்மளோட மெயின் குறிக்கோளே. ரோடு போகிற வழியிலே போகலாம், இல்லைன்னா நம்ம இதாயிருவோம். இப்போ 4 ஸ்டார் வாட்டர் லெவலா? அதான் நான் பார்த்தேன், என்னடா ஸ்வாட் டீம்லாம் வருதுன்னு. இப்போ 3க்கு வந்துடுச்சு, பரவாயில்ல. ஐயோ ஓகே முடிஞ்ச அளவு நம்ம டிரைவிங் ஸ்கில், என்னோட டிரைவிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஐயோ ஐ கில்ட் 100 ஆஃப் பிக்ஸ் லைக் யூவா. ஐயோ சொன்னது கரெக்டு தான் மக்களே, நிறைய பேர்த்து இதே மாதிரி இவ கொலை பண்ணியிருக்கிறா. ஓடுறா 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 ஓடுறா, போடா பெயின் ஸ்ப்ரே ஷாப்புக்கு போடா. ஓடு 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 ஓடு. திருப்பியும் 4 ஸ்டார் வாண்டர் லெவலுக்கு வந்துடுச்சு. ஏய் ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. இப்போ வாங்கட முடிஞ்சா. என்னடா என்னடா எனக்கு புரியல. நான் என்னது என்னோட அடையாளத்தை மாத்திட்டேனே, புரியல. ஓகே இந்த டைம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நம்ம பாட்டுக்கு ஓடலாம். ஏய் இந்த வண்டி நமக்கு நல்லா உழைக்குது. ஏன்னா நம்ம இத்தனை இடி இடிச்சதுக்கு நேரத்துக்கு இதை பொசிங்கி இருக்கணும். பரவாயில்ல. ஏய் எப்படா நான் போய் எழுதுறது? நேராக ஒரு ஜம்பு போட்டுடலாமா? வேணாம் வேணாம், ஏதாவது போய் வேற மாதிரி ஏதாவது முடிஞ்சிட போகுது. ரோடு போகிற வழியிலேயே போய் ஸ்மூகமாகவே முடிக்கலாம் மிஷனை. இங்கே தான் கிட்டே தான் இருக்கு. ஏய் வண்டி போச்சா? ஐயோ இல்லை 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 போகல, வண்டி போகல, வண்டி போகல. இல்லை 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 போயிடுச்சு, இல்லை போகல. பரவாயில்ல, பஃபலோ மாதிரி தான் இருக்கு. நேராக போய்க்கலாம். எவ்வளோ தூரம்? ஏண்டா பக்கத்துலேயே வைக்க மாட்டீங்களாடா? இவனுங்க வைக்கிற இப்போ மிஷன் உருண்டுட்டேர்றா உருண்டுட்டேர்றா. ஐயோம்மா அத்தா, இந்தம்மா பொண்ணு இறங்கு. ஏன் டே 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 என்னடா பிரச்சனை? மக்களே நான் திருப்பியும் போயிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே மக்களே, நான் திருப்பியும் உள்ள வந்துட்டேன் பெயின் ஸ்ப்ரே ஷாப்புக்கு. இருந்தாலுமே அவனுங்க என்னை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறானுங்க. ஸோ அதனால்
நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறானுங்க நான் தான் அதுன்னு. போயிட்டே இருக்கிறேன், காசு வேற கரியாயிட்டு இருக்கு. பார்க்கலாம். ஓகே, அவனுக்கு கண்டுபிடிக்கலன்னா பெஸ்ட்டு, இல்லைன்னா ஒஸ்ட்டு தான் சொன்ன மாதிரி. ஓகே, நல்ல வேலை கண்டுபிடிக்கல. ஓகே, இவ அடங்கவே மாட்டா போல் இருக்கு ஜென்மத்துக்கும். ஓகே, நம்மளுக்கு 3 ஸ்டார் வாண்டர் லெவல்லாம் போயிடுச்சு. ஒரு வழியாக இந்த மிஷினை முடிக்கிற லெவலுக்கு வந்துட்டேன் மக்களே. ஓகே, இங்கதான் இருக்குது. சரி, நான் இப்படி கூட போயிடுவேனே. இங்க வேற ஃபாகி வெதரா இருக்கிறதுனால ஒழுங்காவும் தெரிய மாட்டேங்குது அங்க என்ன இருக்குன்னு கூட. ஓகே, நேரா வந்துடலாம். வந்துட்டோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் இதே முடிக்கணும். பிக் மேன். இவ்வளவு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளவு தருவான்னு பாருங்களேன். வெறும் 2000 ரூபாய் தருவா. ஒஸ்ட் மக்களே, வெறும் 2000 ரூபாய் மட்டும் தான் தருவா இவ. ஓகே, நம்ம மேனுவல் சேவ் பண்ணிடலாம் எப்பவும் போல. பண்ணிட்டு அடுத்த மிஷினுக்கு ட்ரிகர் பண்ணிடலாம். என்ன மிஷினு? கவுன் கோட்டிங். ஓகே, இதுவும் அப்படிதான். இந்த தடவை அடங்கிடுவான் பாருங்களேன். ஹே கேட்டரினா, இட்ஸ் கால், கம் ஆன் லெட்ஸ் கோ டு. நம்ம போயிடலாம். இப்போ நம்ம போய் பேங்க் ராபரி பண்ணலான்னு ஸ்ட்ரைட்டாவே வந்துருவான். கம் ஆன் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். முன்ன சொல்லுவான்ல, ஏ பேபி அப்படின்னு வலிச்சு இழுப்பான். ஆனா இந்த டைம் வாடி நம்ம இதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப பாருங்க என்ன நடக்கும்னு. பாருங்க, இப்ப பாருங்க, சவுண்ட் வைக்கிறேன். என்னடா விருந்து இருக்கு போல இருக்கு. சிஜே அனுப்பவிடா நல்லா. போட்டு அடிச்சடின்னு அடிக்கிறா. சூப்பர்ரா. அடங்கிட்டான் பாத்தீங்களா நம்ம சிஜே. அடுத்த மேப்ல என்ன இங்க கிட்டயே இருக்கு. ஓகே, நம்ம கிட்டே தான் இருக்கு. எதுரா? ஓகே, மார்க் பண்ணியாச்சு. என்ன விருந்து நல்லா இருக்கா சிஜே? போட்டு அடின்னு அடிக்கிறா மக்களே. பாவம், இந்த மாதிரிலாம் ஒரு சைக்கோ கிட்ட மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான் பாவம். ஆக்சுவலாவே ஒரு சைக்கோ தான் போட்டுக்கே போச்சுடா. ஐயோ, இந்த கார் வேற குட்டிக்கரணை போட்டுட்டே இருக்குது. ஓகே, நம்ம இங்க மார்க் பண்ண மாதிரி இங்க பண்ணிடலாம். ஓகே, இது கிட்டியா இருக்கனால இது கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். லோக்கல். ஓ இதுவா மக்கள், இது கொஞ்சம் கடுப்பேற்ற மாதிரி தான். இது நல்லா இருக்கும். இங்க வருவானுங்க. ஸோ நம்ம திருடணும்னு வரும்போது இவனுங்க திருடிட்டு போவாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம போகணும். ஸோ அதுதான் இதில் மெயின் கான்செப்ட்டு. ஸோ வேற ஒன்றும் இல்லை மக்களே, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுல, அதனால அப்படி போகக்கூடாது. யாரும் சுடுவாளா மாட்டாளா? சரிங்க, நம்மளே சுட ஆரம்பிச்சிருவோம். ஐயோ, இவனுங்க வேற முன்னாடி போயிட்டு இருக்கிறானுங்களே. போச்சு. சரி, இருமா போறேன். அது இங்க ஃபர்ஸ்ட் ட்ரைலெல்லாம் என்னால் முடிக்க முடியாது. இந்த கேம் விளையாண்டே இருந்தால் தான் முடிக்க முடியும். ஐயோ, இது வேற வண்டி கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. ஓகே, இங்க மட்டும் ஒருத்தன் இருக்கிறான். அவ்வளோதான், இது ஃபெயில் மக்களே. ஃபெயில் மக்களே.
ஒரு புல்லட் கூட அவங்க மேல படாது. நம்ம கேட்லி நான் வாய மூடிட்டு கொண்டா இருமா. நான் வேற இங்க கடுப்புல இருக்கிறேன், முடிக்க முடியாதுன்னு. ஏய் இல்லடா இல்லடா. சரி செத்துடா இன்னைக்கு நீ. எனக்கு போற வழியிலே போலாம்னு நினைக்கிறேன். போலீஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஸ்டார்லாம் ஒரே இதுல ரெண்டு. ஐயோ ஐயோ மிஷன் ஃபெயில் மக்களே. முடிக்கலாம் முடியும். நம்மள திட்டிட்டே வரா, கடுப்பு ஏத்துறா நம்மள. ஐயோ வண்டியில ஏறுமா. அவளுமே கிட்டே தான் இருக்கிறானுங்க, பரவாயில்ல. நம்மள ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கிட்டே இருந்து ஆட்டம் காமிச்சிட்டுக்கிறானுங்க. டே பைத்தியக்கார பசங்களா. ஓகே இங்க ஒருத்தர் இருக்கிறான். ஏய் அவருங்கடா. ஓகே இங்க இருக்கிறான் ஒருத்தன். இருக்கிறேன் உனக்கெல்லாம் சொன்னதான் வெயிட் பண்ணு. செடு போலாம், வாடி போலாம். ஏய் வாமா போலாம். ஐயோ போலீஸ் எங்க பண்ண. ஏய் இந்தாமா வா பொண்ணு. ஏய் ஐயோ ஐயோ. ஓகே ஓகே நம்ம கிட்டே ஒண்ணுமே இல்ல, எல்லாருமே போயிட்டானுங்க மக்களே. இல்ல அங்கங்க அவனுங்க ஸ்டாப் ஆயிடுறானுங்க நம்மளுக்காகவே. ஓகே நம்மளுக்குனே வருவானுங்க போட்டு. போடா 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 அதுக்குடா. ஐயோ வெயிட் பண்ணு அவன் கிட்ட போய்க்கிறேன். என்னால கிட்ட ஏன் போக முடியல. ஐயோ எங்கதான் போறானுங்க அப்படியே மும்மரமா. ஓகே அடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ஒரே ஒருத்தன் தான், அவன் அடிச்சிட்டோம்னா முடிஞ்சது வேலை. முடிக்க முடியாது மக்களே, முடிச்சிருங்க. ஏய் இல்ல முடிக்கலாம். வெயிட் பண்ணு. ஓகே முடிச்சிட்டோம். எஸ் எஸ் முடிச்சிட்டோம் மக்களே ஒரு வழியா. சரிங்க இது மட்டும் போய் வச்சுட்டு நம்ம இந்த பாட்டை அதுக்குள்ளேயே அப்படியே முடிச்சிடலாம். ஐ திங்க் இந்த வண்டி புகஞ்சிரும்னு நினைக்கிறேன். இவனும் சமாதானப்படுத்தி பாக்குறான், ஆனா இவன் அடங்கவே மாட்டா போட்டிருக்கு. ஒஸ்டா இருக்கிறா இவ ரொம்ப. பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம காரியம் முடிஞ்சா போதும்டா. சாரிம்மா என் வண்டியில ஏறு, ரொம்ப தான் பேசுற. வீடுதான் எங்க இருக்கு? வீடு ரொம்ப தூரம் இருக்கு மக்களே. பரவாயில்ல, எப்படியோ மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் நினைச்சேன் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன்னு, எப்படியோ முடிச்சிட்டோம்.
வீட போய் கேபின்ல வைப்பாங்க ஏதாவது மலைக்கு மேல. இங்கேயே எங்கேயாவது வைக்க மாட்டா? ஏஞ்சல் பைன்ல அங்க மாதிரி. வண்டியில ஏறு. எது கட் யுவர் பால்ஸ் ஆஃபா? நான் பொண்ணே உனக்கு அவ்வளவுதான் லிமிட்டு. இந்த மாதிரிலாம் பேசுனேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். 4 தடவை உருண்டு பிறந்தா நல்லா இருக்கும்னு ஒண்ணு பண்ணேன், அதுக்கு போயிட்டு இப்படிலாம் பேசுவியாமா? ஐயோ ஐயோ ஐயோ. டேய் என்னடா இது கேம் நம்மள இப்படி போடுது. ஒண்ணு இவ செத்துறா இல்ல நம்ம செத்துறோம். வா 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 போலாம். எப்படியும் இவனுங்க நம்மளுக்காகவே எங்கேயோ நிப்பானுங்க, அங்க போயிட்டு இவனுங்களை போட்டுக்கலாம். அவனுங்களை தவிர மீதி எல்லா இடத்துலயும் சொல்றான் மக்களே இவன். நான் அது வரைக்கும் அங்க போயிட்டு நான் வந்துடுறேன் மக்களே. நான் போயிட்டு அங்க வரைக்கும் போயிட்டு அவங்களெல்லாம் சுட்டு அவங்க பிரீஃப் கேஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே மக்களே, நான் திருப்பி நான் முதல்ல இருந்து வந்து அவங்களெல்லாம் கொன்று எடுத்துட்டோம். இது முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு தான் தெரியும் அந்த பட்டப்பாடு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறதுனால அந்த மாதிரி இருக்கு போல் இருக்கு. ஸோ போக போக பழகிறேன் இவளோட மிஷன்ஸ் எல்லாமே. கொடுக்குற மிஷன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு மக்களே. ராபரி பண்ணுறது அந்த மாதிரி, ஏதாவது போய் வம்பு இழுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இவளோட ஹைட் அவுட் கிட்டே தான் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அங்கே போயிட்டு இவளை போய் முடிச்சுட்டு நம்ம வந்து இதோட இந்த இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோஸ், அப்படி முடிச்சிடலாம். இங்ககிட்டயே போயிட்டு ஏன்டா இந்த கொலவெறி. ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக ஓட்டணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுனாலும் இது திருப்பியும் நம்மளை முதலேருந்து நம்மளை பண்ண சொல்லுவா. பரவாயில்ல. ஓகே, இந்த ஒரு விஷயம் தான் இப்படி கடுப்பாக இருக்கும். மிச்சது அந்த ஒரு பேங்க்குக்கு போயிட்டு கொள்ளடிக்க சொல்லுவா, அது நல்லா இருக்குதான் இருக்கும். நான் ஈஸியாகவே முடிக்கலாம். ஏன்னா நான் வந்து பிசியில் முடிக்கும் போது நான் ஈஸியாகவே முடித்தேன். இதில் கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி மொக்கையாக கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அதனால தான் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சோ என்னமோ தெரில. ஓகே, இவளோட ஹைட் அவுட்டு ரொம்ப ஓகே. நம்ம வந்து பொறுமையாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம திருப்பி நாங்கள் வரைக்கும் போனோம். இதே டெஃபினட்டிவ் எடிஷனாக இருந்ததுன்னா அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அப்படி பண்ணியிருக்கலாம். பட் இது டெஃபினட்டிவ் எடிஷன் இல்லை, அதனால் நம்மளை சோதிக்குது. என்ன உருங்கடா டே ஊச்சுடா. ஐயோ ஏடி, சாரிம்மா மன்னிச்சுக்கோ. சாரிம்மா, அப்பப்போ இவன் கிளிச் ஆயிடுறான் மக்களே. ஐயோ என்ன பாட்டிலாம் வண்டி ஓட்டுது. நம்ம என்னது குறுக்கு வழியிலலாம் போவானா, இங்கே ரோடு வருமே, இவளோட ரோடு, அதை பிடிச்சி ஓடிடலாம். இது ஆக்சுவலாக இந்த வண்டியை எடுத்துருக்க கூடாது. ரோத்தி அவனா ஏதாவது கத்திட்டே இருப்பா. ஹார்ன் சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்களேன், ஏதோ பொம்மை மாதிரி. ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டோம், ஹைட் அவுட் கிட்ட. ஓகே ஓகே, ஏறுமா ஏறுமா, மன்னிச்சிருமா. ஓகே முடிச்சிட்டோம், அவ்வளோதான் மக்களே, முடிச்சிட்டோம் மக்களே. இப்போதான் நம்ம கூட கொஞ்சம் ஃப்ரெண்டாக வர மாதிரி பேசுகிறா. உனக்கு கிடைச்சது இல்லை அதனால பேசுவேம்மா, 1000 ரூபா தான் கொடுக்குறா. ஓகே, நம்ம இங்கே சேவ் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. ஸோ ஓகே மக்களே, பாய். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை நான் வந்து விடை பெறுகிறேன். ஓகே மக்களே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். யாரோ கால் பண்ணுறாங்க, யார் இது? யார் இது? இவ தானே? ஆமாம் இவ தான் நினைக்கிறேன், கேட்லினா தான் நினைக்கிறேன். ஸோ கேட்லினா மிஷின் ஒன்று தான் அன்லாக் ஆகிருக்கு போல் இருக்கு.
பரவாயில்ல. ஓகே ஓகே மக்களே, பாய் மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.